ஹலோ. ஏய் சுஜி, எங்கடி இருக்க? பீச்ல. பீச்லயா? கேக்கேவை மீட் பண்ண வந்திருக்க. இன்னைக்கு ஆஃபீஸ் வரவல்ல? சரி, சீக்கிரம் வந்துரு. பை. பாய். நான் கேக்கேவை சந்திச்சு 4 நாள் தான் ஆகுது. இந்த 4 நாள்ல எங்களுக்குள்ள எவ்வளவு விவாதங்கள், புது புது அனுபவங்கள், ஏகப்பட்ட சந்தோஷங்கள். என் லைஃப்ல இது வரைக்கும் நான் சந்திக்காத நிகழ்வுகள் எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. ஹலோ தேவி, எங்க இருக்க? எத்தனை தடவை கால் பண்ணுவ? ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாடி, ஒரு ஹாப்பி நியூஸ். சரி, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், கட் பண்ணுடி. ஏய், என்னடி ஆச்சு? படி. என்ன லெட்டர் டி இது? படிடி, தெரியும். மதிப்பிற்குரிய சுஜா அவர்களுக்கு கேக்கே எழுதிக் கொள்வது. தாங்கள் எனக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைத்த தகவலை படித்தேன். நான் எனது சொந்த காரியமாக இந்த வாரம் திங்கட்கிழமை சென்னை வருகிறேன். நீங்கள் என்னை செவ்வாய் அன்று மாலை 4 மணிக்கு சந்திக்க வரலாம். எனது சென்னை முகவரி கீழே குறிப்பிட்டு உள்ளேன். நன்றி, இப்படிக்கு கேக்கே. ஆக நாளைக்கு நீ கேக்கேவை மீட் பண்ண போற. போகாம? அப்போ நீ ஷர்மி மேரேஜ்க்கு வரல? இல்லடி, நீ மட்டும் போயிட்டு வா. சுஜி, நீ பண்றது சரியில்லை, பாத்துக்க. நமக்கும் ஷர்மிக்கும் 4 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் டி. அவ மேரேஜ்க்கு வரலன்னு சொல்றது சரியில்லை. ஏய், கேக்கேவை மீட் பண்ணணுங்கிறது என்னோட 5 வருஷ கனவுடி. அதுக்கு ப்ளீஸ் டி, நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போறதுன்னு நீ தான் சொல்லணும். வாக்கிங் ஸ்டிக்கும் கதர் ஜுப்பாவும் வாங்கிட்டு போ. ஏய், என்னடி? பின் என்னடி, இந்த காலத்துல போய் லெட்டர்லாம் போட்டுக்கிட்டு. சரி, ஷர்மி மேரேஜ்க்கு வரியா இல்லையா? இல்லடி. இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேனா? Hi. Hi. Are you Suja? ஆமா, நீங்க? I'm KK, கிருஷ்ணகுமார். ஹலோ சார். Hi, sorry, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே. இப்பதான் வந்தேன். சுஜா, உங்க மெயில்ல நான் பார்த்தேன். ஆமா சார், உங்களோட ஆர்ட்டோ என்னோட கவிதையும் சேர்த்து ஒரு என்னோட ஆர்ட்டோ உங்க கவிதையும் சேர்த்து ஒண்ணா ஒரு புக் பப்ளிஷ் பண்ணோம், அதானே? ஆமா சார், அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். வாங்களேன், காஃபி சாப்பிட்டு பேசுவோம். சுஜா, காஃபி. தேங்க் யூ. பை தி வே, நீங்க என்ன சுஜினே கூப்பிடலாம். ஓகே, சுஜி. நீங்களும் எனக்கு கிருஷ்ணனே கூப்பிடலாம். சார்லாம் வேணாமே. நீங்க ஒர்க் பண்றீங்களா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. நீங்க?
இப்போதான் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கேன். கிருஷ்ணா, உங்க ஏஜ் என்ன ஆகுது? 22. ஏன்? இல்ல, சும்மா கேட்டேன். இதுக்கு முன்னாடி சென்னை வந்திருக்கீங்களா? நான் பிறந்தது படித்தது எல்லாமே மும்பை தான். மும்பை விட்டு நான் தாண்டது கூட கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் சென்னைக்கு வரேன். அப்புறம் எப்படி தமிழ் இவ்வளவு நல்லா பேசுறீங்க? அப்பாவுக்கு நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் தான். அதுவும் இல்லாமல் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு? இது எங்கள் சித்தப்பா வீடு. இஸ் a பிஸ்னஸ் மேன். ஸோ வருஷத்தில் பாதி நாள் எங்கேயாச்சும் டூர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமா, என் ஆர்ட்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணீங்க? லாஸ்ட் 5 இயர்ஸா சென்னையில நடந்த எந்த ஆர்ட் எக்ஸிபிஷனும் நான் மிஸ் பண்ணதே இல்ல. அதுவும் உங்க ஆர்ட்னா கண்டிப்பா வாங்கிடுவேன். கேட்கவே சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு இப்படி ஒரு ரசிகையா? சாரி, என் ஆர்ட்ஸுக்கு இப்படி ஒரு ரசிகையா? அதுவும் என் ஆர்ட்டை பார்த்து அதுக்கு ஒரு கவிதை எழுதி அதை புக்கா பப்ளிஷ் பண்ணணும். உங்க ஐடியாவை நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. எங்க அந்த கவிதையெல்லாம் கொஞ்சம் எடுங்களேன். ஃபுல்லா படிச்சு முடிக்கவே ஒரு நாளாகும் போல இருக்கு. ஹேய், இது என் ஃபேவரட் ஆர்ட். இதுக்கு கூட எழுதிருக்கீங்களா? சூப்பருங்க. ஒட்டுமொத்த உலகமும் இருள்வதை காண்கிறேன், உன் இரு கண்கள் கவலை வரும்பொழுது. வெளியோரத்தில் தேடிக்கொண்டிருந்தேன், இமைகளுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தாய். வெளிக்குணர்ந்தேன், சிறு உறுத்தலுடனும் கசியும் கண்ணீருடனும். நீ காதலியா இல்லை தூசியா? கிரேட்ங்க, சூப்பரா இருக்கு. ஃபுல்லா படிச்சுட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்றேனே. ஓகே, சரி. அப்ப நான் நாளைக்கு எப்போ வரட்டும்? மார்னிங் 6 o'clock பீச்ல வாக்கிங் போயிட்டே பேசலாமே. ஓகே, அப்ப நாளைக்கு நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? ஓகே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். கிருஷ்ணா, எனக்கு ஒரு டவுட். என்ன? நீங்க ஏன் உங்க ஆர்ட்ல கலர்ஸை யூஸ் பண்றது இல்ல? உங்கள் எண்ணங்களால் அதற்கு வண்ணம் தீட்டிக் கொள்ளுங்கள். என்ன பாக்குறீங்க? எல்லாம் உங்க கவிதையை படிச்ச எஃபெக்ட் தான். சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். காத்து நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல? பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா? சென்னைக்கு வந்த புதுசுல சண்டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி வருவேன். இப்போ எப்பயாவது வருவேன். ஓ, அப்போ உங்க நேட்டிவ் சென்னை இல்லையா? இல்ல, மதுரை. ஜாப்காக சென்னை வந்ததுதான். யாருமே அவங்க பூர்வீகத்துல நிரந்தரமா இருக்கிறது இல்லல்ல. கிருஷ்ணா, சொல்லுங்க. என்னோட கவிதைலாம் படிச்சீங்களா? படிச்சேன். நல்லா இருக்குன்னு சொல்லட்டுமா இல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டுமா? அப்படின்னா புரியல. உங்களுடைய கவிதையை படிக்கும்போது நான் ஃபீல் பண்ணதை சொல்றேன். என்னோட ஒவ்வொரு ஆர்ட்டும் உயிரோட வந்து அதோட ஏக்கங்களை பத்தியும் அதோட சந்தோஷங்களை பத்தியும் சொல்ற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் எக்ஸலண்ட். ஐ லவ் இட் அண்ட் தேங்க்ஸ். உண்மையாவா? ஆமா, எப்படி இவ்வளவு பாசிட்டிவா எழுதுறீங்க? ஐ கான்ட் பிலீவ் இட். என்னோட ஆர்ட்ஸ்ல அவ்வளவு மேட்டர் இருக்கா என்ன? என்னோட பார்வையில உங்க ஆர்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான். சரி, புக் எப்போ பப்ளிஷ் பண்ணலாம்? வெயிட் பண்ணுங்க. 98 ஆர்ட்ஸ் வரைஞ்சாச்சு. இன்னொரு 2 வரைஞ்சிடறேன். 100 சேர்த்து பப்ளிஷ் பண்ணிடலாம். அந்த 2ஐயும் நீங்க மும்பை போறதுக்குள்ள வரைஞ்சிடுங்களேன் ப்ளீஸ். 2 நாளைக்குள்ளயா? ஆஹா. அப்போ நீங்க 2 நாள்லயே கிளம்புறீங்களா? ஆமா, ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ட்ரை பண்றேன். அதுக்குள்ள வரைகிற மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓ, அப்ப அனுபவிச்சாதான் வரைவீங்களா? ஆமா, அப்பதானே அந்த ஃபீல் கொண்டு வர முடியும். பீச் நல்லா இருக்குல்ல? ஒரு நாள் ஃபுல்லா இங்கே இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது நீங்க சொல்ற மாதிரி அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். அப்ப அனுபவிச்சு பார்த்துடலாம். 1 டே ஃபுல்லா பீச்ல. ஓகே. சுஜி, இந்த கடலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது?
இந்த மொத்த கடலையும் ஒரு துளியாக்கி உள்ளங்கையில வச்சு ரசிக்கணும் போல தோணுது. இப்படியே குழந்தை மாதிரியா இருந்துட்டா லைஃப் செம்ம ஜாலியா இருக்கும்ல. நல்லா இருக்குமே. கிருஷ்ணா, கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். நான், அப்பா, அண்ணன், தங்கச்சி 4 பேர் தான். ம். அம்மா? நான் 5th படிக்கும்போதே இறந்துட்டாங்க. ஐம் சாரி கிருஷ்ணா. இதுக்கு எதுக்கு சாரி சுஜி? எங்க அம்மான்னு இல்லை, இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரமா இடம் கொடுக்கறது இல்ல. ம். கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுக்குள்ளேவா? நம்ம வந்து 5 மணி நேரம் ஆச்சு. பசிக்காம என்ன பண்ணுமா? ஓ, ஓகே ஓகே, சரி போலாம். மணி இருக்குல்ல, ம். நான் கொண்டு வரல. சுஜி, ம். if the feeling like hunger doesn't exist, I think the society wouldn't grow. Maybe. கிருஷ்ணா, கடல்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்? அழகும் ஆக்ரோஷமும் ஒரே இடத்துல இருக்குன்னா அது இங்க மட்டும்தான். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நல்ல தூக்கமா? செம்ம தூக்கம். நேற்று ஒரு நாள் சுத்தினத்துக்கே ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் போல. அந்த ஒரு வாரம் ரெஸ்ட் சென்னையிலே எடுக்கலாமே. அட விட்டா என்ன இங்கே செட்டில் ஆகிட சொல்லுவீங்க போல இருக்கு. அப்படி நடந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். சரி, உள்ள வாங்க. a surprise is waiting for you. சர்ப்ரைஸா? உள்ள வாங்க. வாவ், இட்ஸ் எக்ஸலன்ட் கிருஷ்ணா. எங்க இதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். காதல் நம்முள் பேரலையாய் அடித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் நாமோ கடல் அலையில் கால் நனைக்கச் செல்கின்றோம். காதல் கரையில் நனைந்த நாம் வாழ்வின் கரையில் இனிமேல். என்னை பற்றியுள்ள உன் கைகள் என் மேல் உள்ள நம்பிக்கையா காதலா? வாவ், எக்ஸலண்ட். தட் இஸ் சுஜா. கிருஷ்ணா, இந்த ஆர்ட்டை ஏன் பேக் வியூவ்ல வரைஞ்சீங்க? சில சமயம் ஃப்ரண்ட்டை விட பேக் தான் நல்லா இருக்கும். ஓ, ஓகே. ஏய், I was just joking. சரி, டுடே என்ன பிளான்? வீட்லயே இருக்கலாமே. சரி, ஓகே. அப்ப லஞ்ச் நானே ப்ரிப்பேர் பண்ணவா? நீங்க குக் பண்ணுவீங்களா? நான் பிரியாணிலாம் சூப்பரா செய்வேன். ஓ, இல்ல நீங்க இந்த காலத்து பொண்ணு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேற, அதனால தான் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்க, அதானே? ஏய் கிருஷ்ணா, நீ சரியான பாலடா. போதும். சூப்பரா இருக்கு. சுஜிஸ் ப்ரிப்பரேஷன் நல்லா தான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். சுஜி, ம் நம்ம பழக்கத்தை ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்களேன். ஆச்சரியமா இல்ல?
ஏ என்ன ஆச்சரியம்? நான் மும்பை, நீங்க மதுரை, இப்போ இங்க நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் நினைச்சா ஒண்ணுமே புரியலல்ல. நீயும் நானும் இல்ல கிருஷ்ணா, இந்த உலகத்துல எல்லாமே ஒண்ணுக்கொன்னு ரிலேட்டட் தான். எல்லாமே தேவைகள் எதிர்பார்ப்புகளால உருவானதுதான். சிம்பிள் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஒரு சில உறவுகள் எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல. அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க? புரியல, என்ன சொல்ல வர? ஆதி காலத்துல இருந்தே ஒவ்வொரு உறவுகளா ஃபார்ம் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லிமிடேஷன்ஸ் வச்சு, அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, இப்படி ஒவ்வொரு ரிலேஷன்ஸ்க்கும் ஒரு ரைட்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சு, இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. வாட் எ ஜீனியஸ் தேர். கிருஷ்ணா, நீ மொபைல் போன் யூஸ் பண்றது இல்லையா? யூஸ் பண்ண மாட்டேன். ஏ? லைஃப்ல எப்பயுமே ஒரு த்ரில் இருக்கணும் சுஜி. அந்த த்ரில்ல மொபைல் டிஸ்டர்ப் பண்றதா ஃபீல் பண்ண, அதான் அவாய்ட் பண்ணிட்டேன். யோ, ஜஸ்ட் a second. கிருஷ்ணா, சீட் பண்ணாத. இல்லையே. போய் சொல்லாத கிருஷ்ணா. இல்லையே, சீட்லாம் பண்ணல. சீட் தான் பண்ற. ஃப்ராட். சரி, ஓகே கிருஷ்ணா, நான் தேவியை போய் எக்மோ ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்ணனும். நான் கிளம்புறேன். தேவி யாரு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ என்னோட ஸ்கூல் மேட், காலேஜ் மேட், இப்ப என்னோட ரூம் மேட். அப்ப ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுங்க. ரொம்ப நல்ல பொண்ணுடா, ஆனா ரொம்ப பொசசிவ். நான் யார் கூட பேசக்கூடாதுன்னு நினைப்பா. இப்ப கூட உன் கூட 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணது அவளுக்கு தெரிஞ்சுது, அவ்வளவுதான், என் கதை க்ளோஸ், உண்டுலன்னு பண்ணிடுவா. பொசசிவ், such a nice thing. சரி இருங்களா, காஃபி சாப்பிட்டு போலாம். நாளைக்கெல்லாம் நீங்க நினைச்சாலும் என் கையால காஃபி சாப்பிட முடியாது. நாளைக்கு நேரம் நான் ட்ரெயின்ல போயிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் சென்னைக்கு எப்போ தெரியல, பட் கன்ஃபார்மா வருவேன். இன்னும் 2 days இருந்துட்டு போலாமே கிருஷ்ணா. ஆஹா இல்ல சுஜி, 4 days நான் பிளான் பண்ணி வந்தேன். நாளைக்கு ட்ரெயின் எப்போ? ஆஃப்டர்நூன் தான். சுஜி, நாளைக்கு மார்னிங் பீச் போலாமா? ஜஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்களும் ஆஃபீஸ் போனல. போலாம் கிருஷ்ணா. ஹேய் சுஜி, என்னாச்சு? ஹேய் ப்ளீஸ் ப்ளீஸ் கிருஷ்ணா. மரபு தடுத்தும் மஞ்சம் அழைக்கின்றது, பெண் நெஞ்சம் மறுக்கின்றது, புத்தி வேலையிட்டும் பொது சுகம் இழுக்கின்றது. சூழ்நிலை நோக்கவில்லை, சுற்றம் தெரியவில்லை. பலரில் விடுந்த இவ்வுலகம் இப்போது நம் இருவரில் தனியுலகாய் சுருங்கியது. உன் ஆண்மை கடலில் என் பெண்மை மூழ்கி நீர்த்து போகுமோ? உன் சுழலில் சிக்கி என் பெண்மைக்கான இலக்கணங்கள் பிழையாகுமோ? உணர்ச்சி விதிகளை புணர்ச்சி விதிகள் வென்றனவோ? உலக விதிகள் மறந்தனவோ? என் வெட்கத்தில் திளைத்து மோகத்தை ரசித்து நெஞ்சத்தில் உறைந்து என் உடல் திருடு கொண்ட உன்னிடம் எப்படி கூறுவேன் உன்னுடல் பாரம் என்று? சரசத்தில் விரசம் காணாமல் போய் உரசலில் ஊமையாகின்றேன். கைகள் இறுகி கால்கள் பின்னிட நெருக்கத்தில் நொறுங்குகின்றேன். அணைப்பில் அணைகிறேன் இடைவெளி இல்லா இச்செயல். கட்டில் மேல் பற்றி எரியும் உன் மோகத்தீயை
பேதை நான் அணைப்பேனா, இல்லை அதனுள் அடங்குவேனா? களவு என தெரிந்தும் கல்வன் உன்னிடம் நான் தொலைகிறேன். என் எல்லைகள் இல்லைகளாகி தடுப்புகள் தகர்கின்றன, கட்டுப்பாடுகள் கட்ட வீழ்கின்றன. என் பெண்மை பிம்பத்தினை சுக்கு நூறாக்கி சத்தமின்றி பித்தம் கொள்ள செய்கின்றது உன் ஒற்றை முத்தம். உன் மூச்செழுத்த வேளையில் நான் பேச்செழுந்து போகிறேன். தேகம் முழுதும் மோகம் எழுந்து யாகம் செய்யும் இவ்வேளையில் உடையுடன் என் பெண்மை கலைந்து நால்வகை குணத்தை சிதைத்து விரும்பிக் கொடுக்கிறேன் உன்னிடம் என்னையே. சாரி கிருஷ்ணா. தேங்க்ஸ் சுஜி. என் மேலே இவ்வளோ அஃபெக்ஷனாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த உலகத்தில் உணர்ச்சிகள்கிட்ட தோற்காத ஆள் யாருமே கிடையாது. செக்ஸ் த வே டு எக்ஸ்பிரஸ் அவர் எக்ஸ்ட்ரீம் லவ். நவ் வி ஃபெல்ட் தட். தட்ஸ் ஆல். இது உங்களுக்கும் தெரியும். இது என்னோட 100வது ஆர்ட். புக் ரிலீஸ் டேட் சொல்லி அனுப்புங்க, கண்டிப்பாக வரேன். ஐ மிஸ் யூ.